ஏப்ரல் 17 ஸ்கூல் வெக்கேஷன் ஸ்டார்ட். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க, முக்கியமாக குழந்தைங்க. சில பேர் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்கு தயார் நிலையில் இருப்பாங்க. சில பேர் இந்த வெக்கேஷனில் தான் ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு ஹில் ஸ்டேஷனை தேர்வு பண்ணி ஒரு ரிலாக்ஸாக டூர் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற பிளான் இருப்பாங்க. இந்த மாதிரி தாங்க ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் தன்னோட குழந்தைகளோட குடும்பத்தோட வெக்கேஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணார். ஆனால் அவருக்கு இருந்த மன கவலை என்ன அப்படின்னா, நம்ம வெக்கேஷன் போயிட்டு வர்ற வரைக்கும் நம்ம அரசு கஜானாவில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களுக்கு, தங்கம், வெள்ளி, முத்து, பவிழம், பணம், இதெல்லாம் வந்து யார் பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தது. இது சம்மந்தமாக அமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்தினார். அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க. அதில் எப்பவும் போல் நம்ம தெனாலிராமன் ஒரு கருத்து சொன்னார். அந்த கருத்து அரசருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது என்ன கருத்துன்னா, தெனாலிராமன் சொன்னது, அரசரே இவங்கெல்லாம் மனிதர்கள், இவங்க பசி வந்தால் சாப்பிடக்கூடியவங்க, உடல் அசதி வந்தால் ஓய்வு எடுக்கக்கூடியவங்க. இவங்கள வந்து நம்ம பணியில் அமர்த்தினோன்னா இரவு நேரங்களில் கொள்ளையன் வரும்போது இவங்க அசந்து தூங்கிட்டாங்கன்னா எல்லாத்தையும் நம்ம அரசு கஜானாலேருந்து விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. நம்ம ஏன் சிசிடிவி கேமரா இன்ஸ்டலேஷன் பண்ணக்கூடாது? அது 24 மணி நேரமும் நம்மளை பாதுகாக்கும். அதுக்கு பசி வராது, தூக்கம் வராது, உடல் சோர்வு வராது. நம்ம ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னதை, அந்த கருத்து அரசருக்கு ரொம்ப பிடிச்சனால தெனாலிராமன்ட்ட சொன்னார், நீ மறுநாள் காலையே அதை ஏற்பாடு செய் அப்படின்னு. தெனாலிராமனும் அதை கேட்டு அவருக்கு தெரிஞ்ச நபரை சிசிடிவி கேமரா மாட்டுறதுக்கு அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தார். அரசரும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு. அரண்மனை ஃபுல்லாக கேமரா மாட்டியாச்சு. இப்போ கேமரா மாட்டினதுக்கப்புறம் அரசர் நிம்மதியாக சந்தோஷமாக நம்ம வந்து குடும்பத்தோட சுற்றுலா சென்றுட்டார். 1 மாதம் கழிஞ்சு சுற்றுலா முடிஞ்ச அரசர் அரண்மனைக்கு திரும்பி வந்து பார்த்தா அரசு கஜானாவில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் காணா போச்சு. அரசருக்கு ரொம்ப கோபம். தெனாலிராமனை கூப்பிட்டாரு. நீ சொன்ன ஐடியாவில் தான் நான் இது செஞ்சேன், ஆனால் அது செஞ்சும் எனக்கு வந்து எல்லா பொருட்களும் கொள்ளையாயிடுச்சு. கொள்ளையன் வந்து கொள்ளையடிச்சிட்டான். அப்போ நான் என்ன பண்ணுறது, என்ன தீர்வு? அந்த கொள்ளையனை நம்ம கண்டுபிடிச்சாலும் அது சொல்லும் போது அதே தெனாலிராமன் அந்த கேமரா மாட்டக்கூடிய நபரை கூப்பிட்டு, செக் பண்ணுப்பா, யாருப்பா வந்து இரவில் நம்மளுடைய அரசு கஜானாலேருந்து கொள்ளையடிச்சு திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், செக் பண்ணுன்னா பகல் நேரங்களில் கேமரா அவ்வளோ அழகாக தெளிவாக மெகா பிக்சல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கேமரா நல்லா ஒர்க் ஆகுது. இரவு நேரங்களில் அரண்மனையில் சுற்றியில் இருக்கக்கூடிய ஒளி விளக்கோட வெளிச்சத்தைப்பட்டு அதோட நைட் விஷன்ஸ் கிளாரிட்டி அவ்வளோவா விசிபிலிட்டி ஆகலை. அதே மாதிரி ஐஆர் ரேஞ்சோட கவரேஜ் வந்து சரி வர அந்த திருடனை பிடிக்க முடியாமல் போச்சு. அரசருக்கு கோபம் வந்தது. அரசர், தெனாலிராமா, உன்னை சிறையில் அடைத்து உனக்கு 1 ஆண்டு காலம் சிறை தண்டனை நான் கொடுக்குறேன்னு சொன்னபோது தெனாலிராமன் சொன்ன வார்த்தை, ஐயா, இவர் காலையில் வந்து கேமரா மாட்டினார், இரவு மாட்டியிருந்தா இந்த நிலவரமெல்லாம் தெரிஞ்சிருக்கும். காலையில் வந்து கேமரா மாட்டினால அவருக்கு அந்த நிலவரமெல்லாம் தெரியல. இன்னொன்று, நம்ம கேமரா மாட்டினதுலேருந்து இரவு எப்படி இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அது பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாமல் எந்த விஷயமெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எந்த இடமெல்லாம் நம்மளோட கேமரா கவரேஜில் இல்லாமல் இருக்குது, அது மட்டும் இல்லை, நம்ம 2 நாளைக்கு 1 நாளைக்கு ஒரு தடவை கேமரா ப்ளேபேக்கை செக் பண்ணாமல் நம்ம இருந்தது தான் நம்மளோட தப்பு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொன்னார். ஸோ இதே போல் தாங்க நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லீடிங் பிராண்ட்ஸ் ஹை மெகா பிக்சல்ஸ் கேமராஸ், 100 கேமராஸ், 500 கேமராஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணிடுறோம். இது எல்லாமே பகல் நேரங்களில் நடந்துருது. நம்ம ஒரு சிஸ்டம் இன்டகிரேட்டர் வெண்டாரை பார்க்குறதும், அவங்கள சந்தித்து சைட்டை காமிக்கிறதும், அதோட இன்ஸ்டலேஷன் எரெக்ஷன்ஸ் எல்லாமே பகல் நேரங்களில் நடந்துருது. அந்த கேமரா நைட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பெரும்பாலான கஸ்டமர்ஸ் பார்க்குறதில்ல, மக்கள் பார்க்குறதில்ல. இதன் விளைவு நைட்டு ஏதாவது திருடர்கள் வந்து நம்மளுடைய ஃபேக்ட்ரிலேயோ நம்மளோட பர்மிஷனில் உள்ளே வரும்போது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு அந்த ஐஆர் விஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகலை, இல்லை பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லக்கூடிய கேமரா இல்லாத பகுதி வழியாக வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு கேமரா மாட்டியும் நம்மளுடைய அசெட்லாம். கேமரா இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான முதல் 3 விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஐஆருடைய ரேஞ்ச் கவரேஜ் எவ்வளோ இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கேமராவுடைய ஐஆர் ரேஞ்ச் கவரேஜ் 30 மீட்டர்னா அந்த 30 மீட்டருக்கு க்ளோஸ்ட் ஆகும்போது முடிகிற இடத்துல இன்னொரு கேமரா கவர் பண்ணி அடுத்த ஒரு 30 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நம்ம ஒரு கேமராவை மாட்டி 90 மீட்டர் கவரேஜ் வரை எனக்கு தெரியுது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓவரால் ஒரு கேமரா வச்சு சைட்டை கவர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, அதோட நைட் விஷன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்து அதோட ஐஆர் சர்க்யூட் ஃபில்டர் ஒர்க் ஆகாமல் போதா, இல்லை பர்ஃபெக்டாக நைட் விஷன்ஸ் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம்.
ரெண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம், பிளைண்ட் ஸ்பாட். அதாவது கேமரா இல்லாத பகுதி எது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, அதில் எதுவும் லூப் ஹோல் வழியாக வந்து நம்மளோட பெர்மிட்ஸில் ஏதாவது அசம்பாவிதம் திருட்டு நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணி அந்த பிளைண்ட் ஸ்பாட்லேயே கேமரா மாட்டணும். மூணாவது, ரெகுலர் ப்ளேபேக் செக்அப். இதை நம்ம மஸ்ட்டாக பண்ணி ஆகணும். ஏன்னா கேமரா மாட்டிட்டோம், நம்ம பெர்மிஸை சுற்றி கேமரா இருக்குது அப்படிங்கிற ஒரு அசாதாரண சூழ்நிலை நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, நாளைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அரசவையில் நடந்த மாதிரி தான், ஐஆர்எஸ் சரியாக ஒர்க் ஆகலை, கேமரா கவரேஜ் இல்லை, பிளைண்ட் ஸ்பாட் அந்த இடத்துல கேமரா இல்லாத வழியாக திருட வந்துட்டாங்க, ப்ளேபேக் செக் பண்ணாதனால கேமரா ரெக்கார்ட் ஆகலை அப்படிங்கிற விளைவு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் நம்மளுடைய பணம் எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் அந்த ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகுவோம். மை நேம் இஸ் நிசாமுதீன். ஐ எம் எ ஃபவுண்டர் ஆஃப் விசுவல் செக்யூரிட்டி சிஸ்டம். 20 வருஷமாக எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி சிஸ்டத்தோடைய பயணிக்கிறோம். என்னுடைய அனுபவத்தையும் மக்களை இருந்து திருட்டு கொள்ளையிலேருந்து எப்படி பாதுகாக்கிறங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இனி உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் எனக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.